2025-26 அரசு பொதுத் தேர்வுக்கான டிஎன்பிஎஸ்சி அனௌன்ஸ்மெண்ட் வந்துட்டு, அதனால நம்ம தினமும் டெய்லி 2 ஹவர் படிச்சுருந்தீங்கன்னா என்ன ஆயிடலாம், சக்ஸஸ் ஆகிடலாம். அரசு வேலை கட்டாயமாக வாங்கிடலாம். அதனால் தினமும் நாங்கள் போடுற வீடியோவை தொடர்ந்து பாருங்கள், படிங்க, வெற்றி பெற வாழ்த்துக்கள். ஓகேவா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பாடம் அப்படின்னு பார்க்கும்போது, அந்த முக்கியமான வினா விடைகள் எந்த இதுலேருந்து தரப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6ஆம் வகுப்பு தமிழில் 3வது பருவத்தில். ஓகேவா? 3வது பருவத்தில் உள்ள முக்கியமான வினா விடைகள் என்னென்னா அப்துல் கலாமோட நினைவு. ஓகேவா? அதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்திங்கன்னா, அப்துல் கலாம் அவர்களுக்கு பிடித்த நூல்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்துல் கலாம் அவர்களுக்கு பிடித்த நூல்கள் எதுலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. திருக்குறள், விளக்குகள் தந்த ஒளி, ஏ மற்றும் பி சிலப்பதிகாரம். 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் அப்துல் கலாமுக்கு பிடித்த நூல்கள் அப்படின்னு பார்க்கும்போது என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் ஏ திருக்குறள், ஆப்ஷன் பி விளக்குகள் தந்த ஒளி. இந்த ரெண்டையுமே அப்துல் கலாமுக்கு என்ன செய்யும், பிடிக்கும். ஆனால் இங்கே ஆன்சர் எதுவாக நம்ம சொல்லணும்னா ஆப்ஷன் சி ஏ மற்றும் பி. இந்த ஏ மற்றும் பி அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருக்குறள், விளக்குகள் தந்த ஒளி, இந்த 2 நூலையுமே பிடிக்கும் அப்படிங்கிறதுனால ஏ மற்றும் பி அதுதான் எனது ஆன்சராக கொடுத்துருக்காங்க. அப்துல் கலாமுக்கு பிடித்த நூல்கள் திருக்குறள், விளக்குகள் தந்த ஒளி. ஓகேவா? அடுத்து 2வது கொஸ்டின், விளக்குகள் தந்த ஒளி என்ற நூலை எழுதியவர் யார்? விளக்குகள் தந்த ஒளி அப்படிங்கிற நூலை எழுதினவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. லிவியன் வாட்சன், அப்துல் கலாம், பாரதியார், பாரதிதாசன். அதாவது 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் விளக்குகள் தந்த ஒளி எந்த ஆத்தர் அப்படின்னு பார்க்கும்போது அப்துல் கலாமா, பாரதியாரா, பாரதிதாசனா, லிவியன் வாட்சனா அப்படின்னு பார்க்கும்போது ஆப்ஷன் ஏ லிவியன் வாட்சன். இந்த ஆப்ஷன் ஏ லிவியன் வாட்சன் அப்படிங்கிறவர் தான் என்னது, எந்த நூலை எழுதியிருக்காரு, விளக்குகள் தந்த ஒளி அப்படிங்கிற நூலை எழுதியிருக்காரு. யார் எழுதியிருக்கா? லிவியன் வாட்சன் அப்படிங்கிறவர் தான் எழுதியிருக்காரு. ஓகேவா? அப்போ இந்த லிவியன் வாட்சன் தான் என்ன பண்ணியிருக்காரு, விளக்குகள் தந்த ஒளி அப்படிங்கிற நூலை எழுதியிருக்காரு. ஆன்சர் இங்கே ஆப்ஷன் ஏ. அடுத்து 3வது கொஸ்டின், எந்த உற்பத்தியில் இந்தியா தன்னிறைவு பெற்றுள்ளது? அதாவது இந்தியா தன்னிறைவு பெற்றுள்ள ஒரு உற்பத்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் அப்படின்னு பார்ப்போம். பால் உற்பத்தி, உணவு உற்பத்தி, முட்டை உற்பத்தி, அனைத்தும் அப்படி சொல்லியிருக்காங்க. இப்போ உணவுனாலே பால், முட்டை வரும். ஆனால் அங்கே என்ன கொடுத்துருக்காங்க, உணவு உற்பத்தி தனியாக கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன சூஸ் பண்ணணும், பாலும் உணவு தான், முட்டையும் உணவு தான், அனைத்தும் அப்படின்னும் சூஸ் பண்ணலாம். ஆனால் அங்கே என்னது, உணவு உற்பத்தி. அப்போ அந்த உணவு உற்பத்தியில் அந்த முட்டை, பால் அடங்கிடும். ஓகேவா? அதனால் எந்த உற்பத்தியில் இந்தியா தன்னிறைவு பெற்றுள்ளது அப்படி கேட்டாங்கன்னா ஆப்ஷன் பி உணவு உற்பத்தி. உணவு உற்பத்தியில் தான் இந்தியா என்ன செஞ்சுருக்கு, தன்னிறைவு அடைந்திருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஓகேவா? உணவுங்கும் போதே அங்கே முட்டை, பால் எல்லாம் அதில் ஈக்குவலாக வந்துடும். ஆனால் தனியாக கொடுத்துருக்காங்க. ஆனால் அதை சூஸ் பண்ணக்கூடாது, உணவு உற்பத்தி. இந்த ஆப்ஷன் சி தான் என்னது ஆன்சராக சூஸ் பண்ணணும் அப்படி சொல்லியிருக்காங்க. அடுத்து 4வது கொஸ்டின், இந்தியா எந்த துறையில் வளர்ச்சி பெற்று உள்ளது? அதாவது இந்தியா எந்தெந்த துறைகளில் வளர்ச்சி பெற்றுள்ளது, அதுவும் எந்த ஒரு துறை தான் கேட்டிருக்காங்க. எந்த துறையில் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு துறை தான். ஓகேவா? இப்போ அந்த ஒரு துறை என்னது அப்படின்னு பார்ப்போம். அறிவியல் வளர்ச்சி, தகவல் தொழில்நுட்பம், கல்வித்துறை, தனியார் துறை. அப்படிங்கும்போது இந்த 4 ஆப்ஷனில் இந்தியா எந்த துறையில் வளர்ச்சி பெற்றிருக்கு அப்படின்னு பார்க்கணும். அப்போ இந்த 4 இதில் ஒரு இது ஆன்சராக இருக்கும். அப்போ இதில் ஆன்சர் என்னது, ஆப்ஷன் பி தகவல் தொழில்நுட்பம். இந்த தகவல் தொழில்நுட்பத்தில் தான் இந்தியா என்னது வளர்ச்சி பெற்றுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியா வளர்ச்சி பெற்ற துறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தகவல் தொழில்நுட்ப துறை அப்படி சொல்லியிருக்காங்க. அடுத்து 5வது கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5வது கொஸ்டின், இந்தியா எந்த திறனை பெற்றுள்ளது? அதாவது எந்த திறனில் இந்தியா அதிக பங்கீடு கொடுத்துள்ளது அப்படி கேட்டிருக்காங்க. விண்வெளிக்கோள், செயற்கைக்கோள் ஏவுதல், தொழில்நுட்பத்துறை, அனைத்தும். இந்தியா எல்லா திறன்லையுமே பங்கெடுத்திருக்கோம். ஆனால் அதிக பங்கு எந்த திறனில் பெற்றுள்ளது? அதாவது எந்த திறனை இந்தியா பெற்றுள்ளது? எல்லா திறனுமே இருக்கு, அதில் எந்த திறன் இந்தியா பெற்றுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. அதில் விண்வெளிக்கோள் பார்த்தாச்சு, செயற்கைக்கோள் ஏவுதல், தொழில்நுட்பத்துறை, அந்த 3யுமே ஆன்சராக அனைத்தும் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பி
செயற்கைக்கோள் ஏவுதல். அதுதான் என்னது? இந்தியா செயற்கைக்கோள் ஏவுதல் திறனை பெற்றுள்ளது அப்படி சொல்லப்பட்டிருக்கு. ஓகேவா? இந்தியா செயற்கைக்கோள் ஏவுதல் திறனை பெற்றுள்ளது அப்படிங்கிறது இங்கே ஆப்ஷன் பி தான் அப்போ ஆன்சராக சொல்லப்பட்டிருக்கு. ஓகேவா? ஆப்ஷன் பி தான் இங்கே ஆன்சர். செயற்கைக்கோள் ஏவுதல் திறனில் இந்தியா வளர்ச்சி பெற்றுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆறாவது கொஸ்டின், இந்தியா எதன் மூலம் மின்சாரம் தயாரிப்பதில் முன்னணியில் உள்ளது? அதாவது இந்தியா எது மூலமாக மின்சாரம் தயாரிக்கிறதுல முன்னணியில் இருக்குது அப்படி கேட்டிருக்காங்க. காற்றா, நீரா, அடுத்து இடி மின்னலா, அணுவா அப்படி கேட்டிருக்காங்க. இதில் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் எது ஆன்சர்னு பார்ப்போம். அணு உலை, காற்றாலை, நீர்மின் சக்தி, இடி மின்னல். அதாவது அணு உலை, காற்றாலை, நீர்மின் சக்தி, இடி மின்னல். இந்த 4லையும் எதன் மூலமாக மின்சாரம் அதிகம் தயாரிக்கப்படுறது? தயாரித்து எதில் முன்னிலையில் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ அணு உலை. இந்த அணு உலை மூலமாக மின்சாரம் தயாரிப்பதில் தான் என்னது முன்னணியில் இருக்குது. எந்த நாடு? இந்தியா. ஓகே, நம்ம நாடு தான். 7வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்குன்னா, பாதுகாப்பு துறையில் எந்த ஏவுகணைகளை செலுத்தி இந்தியா வெற்றி பெற்றுள்ளது? அதாவது பாதுகாப்பு துறையில் எந்த ஏவுகணைகளை செலுத்திச்சு இந்தியா, அதில் வெற்றி பெற்றுது அப்படி சொல்லியிருக்காங்க. அக்னி மற்றும் பிருத்வி, இன்சாட், மங்கள்யான் அனைத்தும். 3 இது கொடுத்துருக்காங்க. மொத்தம் 4 இது கொடுத்துருக்காங்க. அது 3 ஆப்ஷனுக்குள்ளே கொடுத்துருக்காங்க. அடுத்து 4வது இது அதையெல்லாம் சேர்த்து ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதில் பாதுகாப்பு துறையில் எந்த ஏவுகணை அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் ஏ அக்னி மற்றும் பிருத்வி. இந்த அக்னி மற்றும் பிருத்வி அப்படிங்கிற ஏவுகணைகளை செலுத்தி தான் இந்தியா என்ன செஞ்சிருக்கு? வெற்றி பெற்றுள்ளது. எந்த துறையில்? பாதுகாப்பு துறையில் வெற்றி பெற்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அக்னி மற்றும் பிருத்வி. ஆப்ஷன் ஏ சரியான ஆன்சர். ஓகேவா? அடுத்து 8வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்கு அப்படின்னு பார்க்கும்போது 8வது கொஸ்டினில் 100 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியா நாலந்தா பல்கலைக்கழகத்தில் இருந்ததை போலவே வலுவான கல்வி முறை இருக்கும் என்று கூறியவர். அதாவது 100 ஆண்டுகளுக்கு பின்னாடியும் இந்தியா எப்படி வளர்ச்சி அடைஞ்சிருக்கும் அப்படின்னு சொன்னாருன்னா யார் சொன்னா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நாலந்தா முந்தைய காலத்தில் நாலந்தா பல்கலைக்கழகத்தில் எப்படி கல்வி முறை ஸ்டாண்டர்டாக இருந்துச்சோ அதே மாதிரி வலுவான கல்வி முறை 100 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியாவில் இருக்கும் அப்படின்னு சொன்னவர் யாருன்னு இருக்கும் என்று கூறியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. அபுல் ஆசான், டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம், சிவன் அனைவரும். அதாவது 3 நேம் கொடுத்துருக்காங்க. அதில் யார் சொல்லியிருப்பா 100 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியா இப்படி இருக்கும் அப்படின்னு நாலந்தா பல்கலைக்கழகத்தை மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். அதாவது டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அப்படிங்கிறவர் தான் என்ன சொல்லியிருக்காரு? 100 ஆண்டுக்கு பிறகு இந்தியா இப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அடுத்து 9வது கொஸ்டின், அனைத்து இயற்கை வளங்களும் தீர்ந்து போய் இருக்கும், ஆனால் நாம் தயாரித்து அனுப்பிய செயற்கைக்கோள் மூலம் சூரிய சக்தியை பெற முடியும் என்று கூறியவர். அதாவது அனைத்து இயற்கை வளங்களும் தீர்ந்து போய் இருக்கும், ஆனால் நாம் தயாரித்து அனுப்பிய செயற்கைக்கோள் மூலமாக சூரிய சக்தியை பெற்று நாம் வாழலாம் கூறியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சிவன், டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம், சர் சி.வி. ராமன் அனைவரும். 4 பேரில் இதில் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 3 பேர் கொடுத்து அடுத்து மொத்தமாக அனைவரும் கொடுத்துருக்காங்க. இதில் யார் அனைத்து இயற்கை வளங்களும் தீர்ந்து போய் இருக்கும், ஆனால் நாம் தயாரித்து அனுப்பிய செயற்கைக்கோள் மூலம் சூரிய சக்தியை பெற முடியும்னு சொன்னவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். ஆப்ஷன் பி தான் என்னது ஆன்சர்னு சொல்லியிருக்காங்க. அனைத்து இயற்கை வளங்களும் தீர்ந்து போயிருக்கும், ஆனால் நாம் தயாரித்து அனுப்பிய செயற்கைக்கோள் மூலம் சூரிய சக்தியை பெற முடியும் என்று கூறியவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 10வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, மனிதன் எங்கு குடியேறி இருப்பான் என்று அப்துல் கலாம் கூறினார். பின்னாடி காலத்தில் மனிதன் இன்னும் வரப்போகிற காலங்களில் எங்கு குடியேறி இருப்பான்னு சொல்லிட்டு இருந்தார். அதாவது 3 கோள் கொடுத்துருக்காங்க, 4 கோள் கொடுத்துருக்காங்க. அந்த கோளில் எந்த கோளில் இருப்பான் அப்படின்னு சொல்லியிருக்காருன்னா அப்துல் கலாம் கூறியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் செவ்வாய் கோள், வியாழன் கோள், புதன், வெள்ளி. செவ்வாய், வியாழன், புதன், வெள்ளி இந்த 4 கோள்களில் எந்த கோள்களில் மனிதன் குடியேறியிருப்பான் அப்படின்னு பார்க்கும்போது ஆப்ஷன் ஏ
செவ்வாய்க்கோள். இந்த செவ்வாய்க்கோளில் தான் என்ன செஞ்சிருப்பான், மனிதன் குடியேறி இருப்பான் அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்துல் கலாம் கூறினார். இப்போ ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஓகேவா? டெய்லி சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.